வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஆனால் நான் அதில் ஃபியூ வீடியோஸ் மட்டும் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் டிஸப்பியர்ட் ஆகிட்டேன். எனக்கே தெரியாது கைஸ். அண்ட் இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா நான் லாங் கேப்க்கு அப்புறம் தான் இந்த ஒரு வீடியோ இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் என்னோடய வேறொரு சேனலில் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது ஒரு மலையாளம் சேனல். அண்டு தமிழ்லேயும் எனக்கு வீடியோஸ் போடணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் தமிழ்லேயுமே வந்து வீடியோஸ் போடலாம், கண்டினியூஸாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இப்போ வந்து திங்க் பண்ணுறேன். அண்ட் டுடே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறது என்னோட ஒரு கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நான் அதில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஸ்டோரி நடக்கிறது ஒரு 10 to 11, 12 இயர்ஸ் பேக். ஸோ என்னோடய வீட்டில் எனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த ஸ்டோரி இது. என்னோட அப்பாவோட அப்பா, என்னோடய தாத்தா வந்து இறந்து அவங்க இறந்து ஒரு 6 மந்த்லேயே என்னோடய தாத்தாவோட தம்பி அவருமே இறந்துட்டார். நாங்கள் எல்லாருமே ஜாயின்ட் ஃபேமிலியாக ஒரே வீட்டில் தான் இருந்தோம். அப்போது ஒரே 1 இயர்க்குள்ளேயே 2 டெத் ஆகிடுச்சு எங்கள் வீட்டில். அண்ட் நிறைய பேர் வந்து பல விதமாக பேசினாங்க. அண்ட் அந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து புதுசாக வாங்கி அந்த வீட்டுக்கு வந்து 1 இயர் கூட ஆகலை, அதுக்குள்ளே வந்து 2 டெத் ஆகிடுச்சு. அப்படி நடந்த டைமில் எங்கள் வீட்டில் வந்து சர்டன் டிஃப்ரென்சஸ் நாங்களே ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம். அதாவது நார்மலாக இல்லை, நம்மளோட வீடு வந்து நார்மலாக இல்லை, நம்மளை தவிர வேறு ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து ஒரு ஆளுக்கு இல்லை 2 ஆளுக்கு இல்லை, நிறைய பேருக்கு அந்த ஃபீலிங் வந்து இருக்க ஆரம்பிச்சிது. ஸ்டார்டிங்கில் எல்லாருமே வந்து அதை ரொம்ப நார்மலாக நம்மளோட ஒரு ஹாலூசினேஷன்ஸாக இருக்கும், இல்லைன்னா இப்படியெல்லாம் டெத் ஆனதுனால நம்மளே திங்க் பண்ணிக்கிறோம் அப்படிலாம் நினச்சி அவங்கவுங்க அப்படி இது பண்ணிட்டாலும் இருந்தாலுமே வந்து அது ஒரு ப்ரெசன்ஸ் வந்து நல்லா ஃபீல் ஆக ஆரம்பிச்சுது. அண்ட் இதில் வந்து நான் ஷேர் பண்ண போகிற ஒரே ஒரு இன்சிடெண்ட் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதாவது வந்து என்னோட தாத்தா அவர் இறந்து ஒரு 1 month 2 month அந்த ஒரு டைம் இருக்கும்போது வந்து அதாவது என்னோடய தாத்தாவோட தம்பி, அவருமே எனக்கு தாத்தா தான். அந்த தம்பியோட ஒய்ஃபுமே எங்கள் கூட தான் இருக்கிறாங்க. இந்த டெத் ஆகிட்டு 1 month இல்லை 2 months எல்லாம் ஆகிருக்கும். அந்த டைமில் வந்து அவரோட ஒய்ஃப் வந்து எங்கேயோ வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காகவோ அப்படி எதுக்கோ ஒரு டூர் மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க. கொஞ்சம் ஃபேமிலியில் நியர்பை பீப்புள் கூட போயிருந்தாங்க. ஆனால் நாங்கள் யாருமே போகல, நாங்கள் எல்லாருமே அந்த வீட்டில் தான் இருக்கோம். நான், எங்கள் அம்மா, என்னோடய பெரியம்மா, என்னோடய சிஸ்டர், அப்பா எல்லாருமே. ஸோ அந்த டைமில் வந்து இவங்க 2 பேரும் யூஸ் பண்ணியிருந்த அந்த ரூமு வந்து என்னோட சின்ன தாத்தாவோட ஒய்ஃப் வந்து போகிறதுக்கு முன்னாடி லாக் போட்டுட்டு தான் போயிருக்காங்க, அதாவது பூட்டு போட்டுட்டு போயிருக்காங்க. ஏன் பூட்டினாங்க அப்படின்னு உங்கள் மைண்டில் ஒரு திங்கிங் ஏதாவது வந்துச்சுன்னா அது அவங்களோட பர்சனல் இது, அதில் நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதாவது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி வேறு, ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, அதனால் நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். ஸோ அவங்க வந்து பூட்டிட்டு தான் போயிருந்தாங்க. பூட்டிட்டு கீ வந்து இங்கே கொடுத்துட்டு தான் போயிருந்தாங்க, ஆனால் பூட்டியே வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு லாக் போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து நான் வந்து இவர் இறந்த டைமில் வந்து நான் கம்பெனி கொடுக்கறதுக்காக இவங்க கூட என்னோட இந்த பாட்டி கூட நானும் அவங்க ரூமில் தான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன் நைட்டு. ஸோ வந்து அவங்க இல்லை. ஸோ அந்த ரூமில் நான் மட்டும் தனியாக தூங்க வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஒரு 10 o'clock 11 o'clock அந்த டைமில் அந்த பூட்டியிருந்த ரூமை ஓப்பன் பண்ணி லைட் எதுவுமே போடலை, ஓப்பன் பண்ணி நான் போயிட்டு என்னோடய பெட்ஷீட்டு, பில்லோ இதெல்லாமே வந்து பெட்டில் தான் படுக்கிறது, ஆனால் பெட்ஷீட்டு, பில்லோ இதெல்லாமே எடுத்துகிட்டு நான் வெளியே வந்து டோர் லாக் பண்ணிவிட்டேன். ஆனால் லைட் எதுவுமே போடலை, நான் பாட்டுக்கு எதெல்லாமோ பாட்டெல்லாம் பாடிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு வந்துட்டேன். அந்த டைமில் வந்து கிச்சன், இந்த ரூம்லேருந்து நேராக பார்த்தா கிச்சன். இப்போது கிச்சன்லேருந்து அம்மாவும் பெரியம்மாவும் வந்து இந்த ரூம்குள்ளே ஏதோ வந்து அன்யூஷுவலான சவுண்டு கேட்டுட்ருக்குது. யாரோ உள்ளே வந்து இருந்தா, இல்லைன்னா யாராவது உள்ளே அப்படி நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு மூமெண்ட்டில் வந்து நம்ம ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி ரூமுக்கு உள்ளேருந்து ஏதோ சின்ன சின்ன சவுண்டு மாதிரி, இல்லைன்னா நடக்கிற மாதிரியோ எதெல்லாமோ திங்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான இது கேட்டுட்ருக்குது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து இவங்க சொல்கிறது கேட்டு எனக்கு ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யாருமே பிலீவ் பண்ண மாட்டோம், அதே டைப் தான் நானும். ஸோ நான் அவங்கள பற்றி ஃபன் பண்ணிவிட்டு காமெடியாக இப்படியெல்லாம் பேசிவிட்டு நானும் என்னோடய பில்லோ பெட்ஷீட்டெல்லாம் போய் கூலாக எடுத்துகிட்டு வந்துட்டு, லைட்டு கூட போடல, பாட்டெல்லாம் அப்படி பாடிட்டு போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் இவங்க வந்து அதுக்கப்புறம் ஒரு 11-11:30 இருக்கும்போது இவங்க வந்து லாஸ்ட்டாக கிச்சன் க்ளோஸ் பண்ணுற டைமு. ஸோ அப்போவுமே அம்மாவும் பெரியம்மாவும் அங்கே வந்து
இந்த லாக் போட்டிருக்கிற பூட்டு வந்து மூவ் ஆகிற சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணும்போது நான் இவங்களை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன, உங்களுக்குமே வந்து எகெயின் இந்த மாதிரி தாட்ஸும் ஹாலோசினேஷன்ஸும் வந்துருச்சு, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. பூட்டெல்லாம் வந்து தானாக வந்து ஆடுமா, மேபி அது காற்றுக்கு ஆடி இருக்கலாம். அப்போது இவங்க சொல்கிறது காற்று வரத்துக்கு வழி இல்லை, ஏன்னா ஹால் இப்படி இருக்குது, ஹாலுக்கு ரைட் சைடில், இது ஹாலுனா இந்த ரைட் சைடில் ஒரு ஆர்ச் இருக்குது. இந்த ஆர்ச்சுக்கு உள்ள, இந்த ஆர்ச் வழியாக உள்ளே போனோம்னா இந்த பக்கம் திரும்பினா, அதாவது ஆர்ச்சில் இந்த சைடு போனால் அந்த ரூமு கொஞ்சம் இப்படி இவ்வளோ தூரம் இப்படி நடந்து போகணும், ஆர்ச்சுக்கு இவ்வளோ தூரம் இப்படி நடந்து போகணும். அந்த கேப்பில் ஜன்னல் இல்லை, எதுவுமே இல்லை, விண்டோஸில் டோரில் எதுவுமே இல்லை. நேராக உள்ளே போனால் அந்த ரூம் இருக்குது. அதே ஆப்போசிட், இந்த ஆர்ச்சுக்கு அந்த ஆப்போசிட்டில் நேராக போனோம்னா கிச்சன் இருக்குது. நடுவில் ஆர்ச்சுக்கு ஃப்ரண்ட்டில் டைனிங் ஹால் இருக்குது. அப்படி தான் எங்களோட வீடு இருக்கிறது. ஸோ அந்த ஒரு கேப்பில் வந்து விண்டோஸ் எதுவுமே இல்லை, ஆனால் வேறு டோர்ஸ் எதுவுமே ஆப்போசிட் சைடில் இல்லை. கண்டிப்பாக வந்து ஏர் சர்க்குலேஷன் அந்த ஒரு கேப்பில் கம்மியாக தான் இருக்கும். ஸோ காற்று வர்றதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அப்போழும் எனக்கு வந்து அதை நம்பவே முடியல. ஏன்னா அது லாஜிக்கலாக எனக்கு வந்து திங்க் பண்ணி பார்க்கும்போது அப்படியெல்லாம் ஒன்று இல்லை, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில், அதனால் இல்லைன்னு நான் நினச்சிட்டு இவங்கள ஏதோ சொல்லி நானும் அவங்களெல்லாம் சிரிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்கள கிச்சனில் க்ளீன் பண்ணிவிட்டு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க போயாச்சு. நான் வந்து நைட்டு வந்து பால் குடிக்கிற ஒரு பழக்கம் வந்து எனக்கு அந்த டைமில் இருந்துச்சு, என்னோடய பிஃபோர் மேரேஜ் டைமில். ஸோ வந்து நான் டைனிங் அந்த ஆர்ச்சுக்கு ஃப்ரண்டில் டைனிங் ஹால் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அங்கே வந்து டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு அங்கத்த லைட் மட்டும் நான் போட்டிருக்கேன். கிச்சனில் லைட் ஆஃப், இந்த பக்கம் ரூம் வந்து லாக்காக இருக்குது, பூட்டு போட்டிருக்குது. அண்டு ஹால்லையுமே வந்து லைட்ஸ் எல்லாம் டிம் பண்ணியாச்சு. எல்லாருமே படுக்க போயிடுச்சு. அம்மா வந்து மேலே அப்ஸ்டேர்ஸில் ரூம் இருக்குது, அங்கே எல்லோரும் படுக்க போயாச்சு. ஆஃப்கோர்ஸ் எல்லாருமே செட்டில் ஆயிடுச்சு. பெரியம்மா வந்து ஹாலில் படுத்துப்பாங்க, ஏன்னா என்னோடய பாட்டி வந்து ஹாலில் முடியாதவங்க கட்டில் போட்டு படுக்கிறதுனால பக்கத்துலேயே வந்து பெரியம்மா படுத்துப்பாங்க. அதனால் அவங்களுமே லைட்ஸ் எல்லாம் டிம் பண்ணிவிட்டு எல்லோ லைட்டு, ரொம்ப டிம்மான நைட் தூங்கும் போது போடுற அந்த எல்லோ லைட் மட்டும் போட்டுட்டு அவங்க பாயெல்லாம் வச்சு படுக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நான் இப்படி டைனிங் ஹாலுக்கு வந்து, நான் காலேஜ் படிக்கிற டைமு. ஸோ நான் காலேஜில் எதெல்லாமோ பற்றி திங்க் பண்ணிவிட்டு இப்படி பாலை சிப் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இவ்வளோ நேரம் நடந்த அந்த ஒரு ஸ்டோரி, இல்லை அந்த ரூம்குள்ளே யாரோ மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை பூட்டாடுது, இது எதுவுமே என்னோடய மைண்டில் இல்லை. ஏன்னா நான் சுத்தமாக இதை நம்பவே இல்லை. ஓகே, ஸோ அதனால் எனக்கு அதை பற்றி ஒரு திங்கிங்கும் வரல, பயமும் வரல. நான் அதை திங்க் பண்ணவே இல்லை. இன்னும் ஒரு 11:30 to 11:45 அந்த ஒரு டைம் இருக்கும். அந்த டைமில் திடீர்னு நான் என்னோடய பாலை சிப் பண்ணிவிட்டு இப்படி டைனிங் டேபிளில் வைக்கும்போது எனக்கு இந்த சைட்லேருந்து, அதாவது இந்த சைட்லேருந்து என்னமோ ஒரு சவுண்டு கேட்டுட்ருக்குது. அப்போ நான் திடீர்னு பயங்கரமான ஒரு சவுண்டு. ஸோ நான் டக்குன்னு எனக்கு இவங்க சொன்னதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆச்சு. அந்த ரூம் தான் இந்த சைடில் உள்ளே அப்படியே பார்த்தோம்னா அதுக்கு உள்ளே அந்த ரூம் இருக்குது, அந்த டோர் தெரியும். நான் வந்து டக்குன்னு இப்படி எட்டி பார்த்துட்டேன், இப்படி டேர்ன் பண்ணி பார்த்த டைமில் வந்து சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனால் இந்த வீடியோலையுமே நீங்கள் கேட்குறவங்கெல்லாம் ஃபேக்கு, நான் வீடியோக்காக போய் சொல்கிறேன்னு நினைப்பீங்க. பட்டு நான் பார்த்ததை சொல்கிறேன். அந்த ரூம் லாக்காக இருக்குது. அந்த ரூமில் போட்டிருக்கிற லாக் வந்து கரெக்டாக வந்து அந்த டோரில் இப்படி அடிக்குது திருப்ப வருது, அடிக்குது திருப்ப வருது. இதே மூமெண்ட் வந்து இப்படி அடிச்சுட்டே இருக்குது. அந்த டோரில் போய் 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 இடிச்சுட்டே இருக்குது. இப்படி காற்று இல்லை, ஜன்னல் எதுவுமே அந்த இடத்துல இல்லை, டோர் பூட்டி இருக்குது. அந்த ரூமுக்குள்ளேயுமே ஜன்னல் எல்லாமே பர்ஃபெக்டாக லாக் ஆகிருக்கு. ஏன்னா அதுக்குள்ளே ஆளில் அவங்க போகும்போதே ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. காற்றடிக்கிற சீசனுமே கிடையாது, எப்படியுமே காற்று வர வழி இல்லை. ஆனால் காற்று வந்தாலுமே சும்மா அப்படி 2-3 மூமெண்ட் ஆகிட்டு ஸ்லோ ஆயிரும்ல அந்த மூமெண்ட்டு. ஆனால் இந்த இதில் வந்து ஸ்லோ ஆகலை. நான் அப்படி பார்த்துட்ருக்கிறேன். கரெக்டாக நான் அப்படியே ஷாக் ஆகி அந்த சுச்சுவேஷனில் நமக்குள்ளே நம்மளே தெரியாமல் ஒரு பயம் வந்துடும். அந்த டைமில் நான் அதை பார்க்குறேன். இப்போவுமே எனக்கு அந்த ஒரு இத்தனையோ இயர்ஸ் ஆகிடுச்சு, இப்போவுமே என்னால் அதை மறக்க முடியாது அந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து என்னோடய லைஃப்பில். அண்ட் அது எதனால் நடந்துச்சுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. அண்ட் இது வந்து ஃபேக்கான ஒரு ஸ்டோரி கிடையாது, வியூஸுக்காக நான் போய் சொல்லலை, ஓகேவா. இது வந்து இப்படி அடிச்சுட்டே இருக்குது. அதோட மூமெண்ட் வந்து ஸ்லோ ஆகவும் மாட்டேங்குது, பர்ஃபெக்டாக ஃபாஸ்ட்டாக வந்து அந்த கதவில் அடிச்சுட்டே இருக்குது. வெயிட்டான பூட்டு. நான் இதை பார்த்ததுமே அந்த கப்பு கையில் இருக்குது. இதோட நான் அப்படியே அந்த ஹாலில் பார்க்குறேன். என்னோடய பெரியம்மா வந்து ஹாலில் இந்த சவுண்டை கேட்டு பயந்து அந்த சைடில் போய் பயந்து இப்படி நின்றுட்டுருக்காங்க. கார்னரில் போய் பயந்து நின்றுட்டுருக்காங்க. அப்படி கையில் சூலாக என்னமோ இருக்குது, ஃப்ளோர் வந்து இது பண்ண
அப்படியே பயந்து என்ன பார்த்துட்ருக்காங்க, என்னோடய ரியாக்ஷன் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா நாங்கள் 2 பேருமே ஒன்றா விட்னஸ் பண்ணோம் இந்த ஒரு சீனை. நான் மட்டும் பார்த்தா எனக்கு ஹாலூசினேஷன்ஸ்னு சொல்லலாம், கிடையாது. அவங்க வந்து என்னோட ரியாக்ஷன் பார்த்துட்டு அந்த மூலையில் நிற்கிறாங்க. நான் சொன்னேன்ல அப்படின்னு அங்கேருந்து என்னை பார்த்து சொன்னதும் நான் அந்த செகண்டில் நான் பயந்ததுக்கப்புறம் அந்த சைடே திரும்பி பார்க்கல. ஆனால் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. நான் என்னோடய கப்போட கையில் இருக்கிற அந்த மில்கோட கப்போடு எந்திரிச்சு ஓடிட்டேன் ஹாலுக்கு. ஓடி போய் நான் என்னோடய பெரியமாவை போய் அப்படி கட்டி பிடிச்சிட்டேன். அப்போவுமே நாங்கள் 2 பேருமே பயத்தில் எங்களால் என்ன பேசணுன்னே தெரியல. சவுண்டு வந்து ஹாலுக்கு கேட்டுட்ருக்குது, இடிக்கிற சவுண்டு. அப்போ நாங்கள் வந்து ஷவுட் பண்ணுறோம், மேலே அம்மா இருக்கிறாங்க, அம்மா கீழே வாங்கன்னு சொல்லி ஷவுட் பண்ணுறோம். ரொம்ப நேரமாக அடிச்சுட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போய் பார்க்கவும் இல்லை. அந்த டைமில் அதை திறந்து பார்த்துருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எந்த அளவுக்கு பயமாக இருக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒன்று லைவாக பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு. அதனால் கண்டிப்பாக என்னால் அந்த டைமில் அதை திறந்து பார்க்குற தைரியமெல்லாம் எனக்கு வரல. மேபி இப்போ இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடந்திருந்தால் மேபி அதுக்கப்புறமா கூட நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த டைமில் நான் அதை கொஞ்சம் நேரம் பார்த்ததோடு சரி. அதுக்கப்புறம் நான் அந்த வழிக்கு போகவே இல்லை, அதை பார்க்கவுமே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அம்மா வந்து சவுண்டு கேட்டு இறங்கி வர்றாங்க. இறங்கி வந்துட்டுருக்காங்க. ஸ்டெப்பில் சவுண்டு கேட்குது. நான் சொன்னேன் பூட்டாடுற சவுண்டு கேட்குது, அந்த ரூமில் கேட்குது. அம்மா பகுதி ஸ்டெப் இறங்கி வர்றதுக்குள்ளேயே சவுண்டு நின்று போயிடுச்சு. எந்த சவுண்டுமே இல்லை, பூட்டை ஆடின மாதிரி ஆனால் எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. அம்மா வர்றாங்க, இறங்கி வந்து பார்க்குறாங்க, பூட்டை அடிச்சு அப்படின்னு கேட்குறாங்க, சவுண்டு கேட்குதா. அப்போ மேலே அப்பா அவங்கெல்லாம் வர்றாங்க, எதுவுமே இல்லை. எல்லோரும் எங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து இவங்க கூட சேர்ந்துட்டு நானுமே வந்து மென்டல் ஆகிட்டேனா அந்த ஒரு மைண்ட் செட்டில் என்ன ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப இதுவாக பார்த்துட்டு போனாங்க என்னோடய ஃபேஸை. ஏன்னா யாருமே லிட்ரலி நம்பவே இல்லை, இது வரைக்குமே யாருமே நம்பலை. ஆனால் இதை பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த ஒரு சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னு. எனக்கு இது வரைக்குமே இப்படி லைவாக நான் எதையுமே வந்து பார்த்ததில்லை. ஆனால் நான் இப்படி பேயாக நிற்கிற மாதிரி இல்லைன்னா ஒயிட் கலராக பிளாக் கலராக அதெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. பட் இந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து எனக்கு நடந்திருக்கு என்னோடய லைஃப்பில். அண்ட் அதோட ரீசன் என்னவாக இருக்கலாம், மேபி சயின்டிஃபிக்லி வேறு ஏதாவது ரீசன் இருக்கலாமா, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் வந்து நாங்கள் 2 பேருமே ஒரே டைமில் இதை வந்து ஃபீல் பண்ணி பார்த்து தெரிஞ்சோம். இப்போவுமே அதை நினைக்கும் போது எனக்கு ஆன்சர் கிடைக்காத சில கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதில் இதுவும் ஒன்று. உங்களுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு தோணுது? இது வந்து ரியலாக ஒரு கோஸ்ட்டாக இருக்கலாமா, இல்லை ஸ்பிரிட்டாக இருக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது அந்த போட்டு மூவ் ஆகிறதுக்கு பின்ன எதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் உங்கள் லைஃப்பில் ஏதாவது நடந்துருதுன்னா கீழே மென்ஷன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அண்ட் இந்த ஸ்டோரி வந்து நடந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எங்களுக்கு நடக்கவே இல்லை, இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஆகவும் இல்லை. அதுக்கப்புறம் நான் அந்த ரூமுக்கு பக்கத்தில் அன்னைக்கு போகல, நான் ஹாலில் தான் படுத்திருந்தேன். அன்றைக்கி நான் ரொம்ப லிட்ரலி பயம்னா என்னன்னு அன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த அளவுக்கு பயந்தேன். அண்டு அதுக்கப்புறமா ஃபியூ மந்த்ஸுக்கு அப்புறம் நாங்கள் வீட்டில் வந்து ஒரு கணபதி ஹோமம் வந்து கண்டக்ட் ஒரு பூஜாரியை கூட்டிகிட்டு வந்து ஹோமம் வந்து பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து அந்த மாதிரியான பேரநார்மல் இல்லாட்டி இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான நாய்ஸஸ் கேட்குறது, சவுண்ட் கேட்குறது எதுவுமே இருந்து. நான் சொன்ன ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை அது கேட்கும்போது என்ன ஃபீல் ஆச்சு, இது வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணியிருப்போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் வந்து நான் கண்டினியூஸாக இனிமேல் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். டெய்லி இல்லாட்டியும் கூட வீக்லி 1 or 2 வீடியோஸாவது அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க, உங்களோட ஸ்டோரி ஏதாவது இருந்ததுன்னா சொல்லிட்டு போங்க, நான் அந்த ஸ்டோரை ரீட் பண்ணுறேன். ஓகேவா? பாய்.